நிறைய ஹேர்ஸ் இருக்க டாக்ஸ்க்கு வந்து பொதுவா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே ஹேர் தான். நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், க்ரூம் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அது வந்து அந்த ஹேர் வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த சிட்ஸு, டெரியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே அப்படியே ஃபேஸில் வந்து ஹேர் விழும். அப்போ வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு போனி போட்டுருணும். அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், இரிட்டேஷன்ஸ் இருக்கும், அல்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய பிரச்சனையில் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செலவும் அதிகமாகும். ஸோ ஹேரை ப்ரீடு எப்பவுமே நீங்கள் போய் சூஸ் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வாங்கலாம். இல்லைன்னா சில பேர் என்னென்னா க்ரூமிங்கே பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக டேங்கிள்ஸ் இருக்கும், ப்ராப்பர் க்ரூமிங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியலன்னா வாங்காதீங்க. அதே மாதிரி இந்த ஹேரி ப்ரீட்ஸ்க்குலாம் என்ன ஆகும்னா பின்னாடி வந்து மோஷன் போகிற இடத்துலையும் உங்களுக்கு மேலெல்லாம் இதுவாயிரும், உங்களுக்கு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்தையும் வந்து க்ரூம் பண்ணும்போது ப்ராப்பராக வீக்லி ஒன்ஸ் அந்த ஏரியாவில் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்ணும் சரி, காது, அதே மாதிரி பேக்கில் வந்து முடியும் நீங்கள் ரெகுலராக க்ரூமிங் பண்ணி வச்சுங்க. ஸோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும்.